தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அம்பேத்கரின் மாணவன். தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் அருகே அரியநாயகபுரம் என்ற பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் தேவேந்திர ராஜ் என்பவர் மீது நிகழ்த்தப்பட்ட சாதிய கொலைவெறி தாக்குதல். ஏன் இந்த சாதிய கொலைவெறி தாக்குதல்னால், அந்த பையன் தன்னை விட நல்லா கபடி விளையாடுறான், தன்னை விட எதிர்த்து விளையாடும் போது நல்லா விளையாடுறான் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக சாதி வெறி உண்டு அந்த பையன் மேலே சாதி வெறி தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க இந்த சாதி வெறியர்கள். இந்த தாக்குதலில் அந்த பையனோட கையில் வெட்டப்பட்டதில் அந்த பையனோட 4 விரல்கள் செயலிழந்து போயிருக்கு. இந்த பொது சமூகம் எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது பாருங்கள். நீ நல்லா படிக்க மாட்ட, உன்னை விட நல்லா படித்தா தலித் பையனை வெட்டுவேன். உனக்கு விளையாடவும் தெரியாது, உன்னை விட நல்லா விளையாண்டா தலித் மாணவன் கையை வெட்டுவேன். அவன் புல்லட்டு ஓட்டினா அந்த பொறாமையில் அவங்க கையை வெட்டுவேன். உனக்கு படிப்பறிவும் கிடையாது, விளையாட்டு திறனும் கிடையாது, வெறும் சாதி வெறியை மட்டும் வச்சு என்னத்தை பிடுங்க போகிறேன்? இல்லை கேட்குறேன், என்னத்தை நீ பிடுங்க போகிற? தென் மாவட்டங்களில், குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் தலித் மக்கள் மீது நிகழ்த்தப்படும் சாதிய படுகொலைகளையும் சாதிய கொலைவெறி தாக்குதலையும் இந்த அரசு கவனத்தில் கொண்டு அதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு நாம் வைக்கிறோம். தமிழக அரசும் காவல்துறையும் உரிய கவனம் செலுத்தாததே அடுத்தடுத்த பட்டியல் மக்கள் மீது நிகழ்த்தப்படும் வன்முறைக்கு காரணமாக இதை நான் பார்க்குறேன். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு பேசியிருப்பார். ஒரு பெரும்பான்மை சாதிக்காரன் கல்லெடுத்து அடிக்கிறான் என்பதற்காக நான் வீதியில் நடமாடாமல் இருக்க முடியுமா? பேனரை கிடிக்கிறான் என்பதற்காக நான் பேனர் வைக்காமல் இருக்க முடியுமா? கொடி கம்பத்தை உடைக்கிறான் என்பதற்காக நான் கொடி ஏற்றாமல் இருக்க முடியுமா? நல்ல சட்டை போட்டாலே அவனுக்கு வயிறு எரிகிறது என்பதற்காக நான் நல்ல சட்டை போடாமல் இருக்க முடியுமா? நான் படிக்கிறேன் என்பதற்காக அவன் அடி வயிற்றில் எடுத்து அம்மியால் குற்றிக்கொள்கிறான் என்பதற்காக நான் படிக்காமல் இருக்க முடியுமா? சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதற்காக ஒரு அரசினால் நல்ல நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் இது மிகப்பெரிய ஆபத்தான சூழல் அப்படின்னு தலைவர் பேசியிருப்பார். தமிழ்நாடு அரசுக்கிட்ட நம்ம என்ன கேட்குறோன்னா, இது சமூக நீதி நாடா இல்லை சாதி வெறி சுடுகாடா? தமிழ்நாடு அரசு இந்த பட்டியலின மக்கள் மீது நிகழ்த்தப்படும் வன்முறைகளையும் படுகொலைகளையும் தாக்குதல்களையும் கருத்தில் கொண்டு இந்த மக்களுக்கான உரிய பாதுகாப்பையும் அந்த மக்கள் மீது நிகழ்த்தப்படும் சாதி வெறி கொலைகளுக்கு உரிய தண்டனைகளையும் தகுந்த தண்டனைகளையும் மிக கடுமையான தண்டனைகளையும் விதிக்க வேண்டும் என்பது எம்முடைய கோரிக்கையாக உள்ளது. இந்த சாதி வெறி ஆணவத்தில் நடமாடும் சாதி வெறி நாய்களுக்கு நாம் சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான்: ஒப்பாரிகளும் ஓலங்களும் சேரிக்கு மட்டுமே சொந்தமல்ல என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.